அவர் பார்த்து சொல்லணும், வருகையில நம்மளை பார்த்து சொல்லணும், நீ என் வாழ்க்கையில உன்னை கைப்பிடிச்ச நாள்ல இருந்து, உன்னை தெரிந்து கொண்ட நாள்ல இருந்து, ஏதோ ஒரு பாவத்துல இருந்த, ஏதோ ஒரு சாபத்துல இருந்த, ஏதோ ஒரு வியாதியில இருந்த, ஏதோ ஒரு தரித்திரத்துல இருந்த, அங்கேருந்து உன்னை தெரிந்து கொண்டு இன்னைக்கு உன்னை மனவாட்டியா ஒரு சபகுலம் வச்சிருக்கிறேன்னா, நான் வரும்போது நீ எனக்கு ஏற்ற மனவாட்டியாய் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நியமித்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். ஓடிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு மனவாட்டி மனவாளன் காத்திருக்கிறார். வருகையை எதிர்பார்க்கணும். அவர் எப்போ வருவார், இந்த நேரத்துல வருவார், யாருக்கும் தெரியாது. ஒரு வாலிப பெண் திருமணத்துக்கு எப்படி ஆயத்தமா இருக்கிறாளோ அதே போல ஒரு சபையும் நீங்களும் நானும் அந்த மனவாளனுக்காக காத்திருக்கணும். ஒரு பெண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது போல நம்மளையும் உங்களை என்னையும் இந்த பூமியில கர்த்தர் நிச்சயதார்த்தம் பண்ணி வைத்திருக்கிறா. மனவாட்டியாக நீ இன்னைக்கு ஏற்ற மனவாட்டியை வாழணும். உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும், உனக்குள்ள நீதி இருக்கணும், உனக்குள்ள உண்மை இருக்கணும், உனக்குள்ள உத்தமம் இருக்கணும் சொல்லி தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்காக நம்ம காத்திருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.